மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஓரளவு எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த எதிர்ப்புகளையும் இந்த பிரச்சனைகளையும் உங்களால் நல்லபடியாக அதில் வெற்றி கொள்ள முடியும். அதுக்கான ஒரு என்ன சொல்லலாம், அதாவது ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியும் புலப்படும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே நல்லபடியாக உங்களால் சமாளிக்க முடியும், அதிலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று தடைகள், சற்று மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்பவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். எந்த ஒரு காரியத்தையும் சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சிறப்பான முறையில் அதை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல்கள் தென்படுகின்றன. பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயலாற்ற வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மனசில் குழப்பங்கள் ஏற்படும். ஒரு சீரான சிந்தனை இருக்காது. நம்ம நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்ற போல் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதனால் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். வந்த பிறகு அந்த பிரச்சனைகளை சமாளிப்போம் அப்படி ஒரு மன நிலையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு காரியங்கள் நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். சரியான முடிவுகள் எடுப்பீர்கள். ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமை, செயலாற்றக்கூடிய அந்த தன்மை, தனித்தன்மை இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும். சில நேரங்களில் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸும்பாங்க ஆங்கிலத்தில், அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கையோடு அளவுக்கு மீறி நாம் சில வேலை பளுவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை சரிவர நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதனால் நம்முடைய திறமை என்ன, நம்முடைய அளவு என்ன என்பதை தெரிந்து செயலாற்ற வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை இயக்குவதிலோ, இல்லை புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், இல்லை நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதில் நம்ம செய்யும்பொழுது சரியான முறையில் அதை செய்யணும். இதில் நான் தப்பாக பண்ணிட்டேன், இதுக்கு அதிக விலை கொடுத்து விட்டேன் போன்ற ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் செய்யக்கூடிய எந்த ஒரு இந்த மாதிரி புதுசாக வாங்கக்கூடிய ஐட்டம், இல்லைன்னா நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாகவும் செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். உங்களால் முடியாத விஷயத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகள் வந்து சேரும். அடுத்தது கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் என்பது நல்ல வலுத்து இருக்கிறது. சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு உறுதிப்பாடோடு, ஒரு தனித்தன்மையோடு செய்வீர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது. சில நேரங்களில் சரியான முறையில் நீங்கள் யோசனை சொல்லி அந்த யோசனையின் காரணமாக சில வெற்றிகளும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நாளாக இது அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் சில நேரங்களில் மனக்குழப்பங்களும் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
அனுகூலமான பலன்கள், உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் வாய்க்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுங்கள். தேவையில்லாத சில வார்த்தைகளாலும் சில நேரங்களில் மனக்குழப்பம், கொஞ்சம் கோபமாக பேசிடுறது இதெல்லாம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னடைவுகள், மன வருத்தங்கள்லாம் ஏற்படும். அதனால் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். கவனமாக செயல்பட வேண்டும். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள், கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய உதவிகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் முடிவெடுத்தாலும் அது நல்ல லாபம் வரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். பண விஷயத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றியடையும். நல்ல தனவரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கலாம். மனக்குழப்பத்திற்கு உள்ளாகலாம். ஆனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அதிருப்திகள் ஏற்படலாம். சில பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் நீண்ட தூர பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். பலரும் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான முறையில் செயலாற்றுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் எதிர்பாராத தன வரவு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கையாளக்கூடிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் அதிகப்படியான உழைப்பும் சில நேரங்களில் ஒரு அதீதமான பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமாகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வீண் வம்பை விலைக்கு வாங்குவது போல சில நிகழ்வுகள் நடக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி வெற்றி வாய்ப்புகளை பெருக்கெடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம். மனசில் ஒரு குதூகலமும் சந்தோஷமும் வரக்கூடிய சில நிகழ்வுகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அது நல்லபடியாக நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கும், தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப சிறப்பான முறையில் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிறு விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். தெய்வத்துடைய ஒரு கடாட்சம் கிடைக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
நல்ல ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. வெளிநாடு போகணும் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்படுங்கள். அப்போது நீங்கள் அடைய நினைப்பதை அடைய முடியும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த தினம். தனவரவு உண்டு. நண்பர்களாலும் நல்ல ஒரு உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். சட்டுன்னு நம்ம கோபத்தை காமிச்சு சில வார்த்தைகளை வெளிவிடும் பொழுது மற்றவர்கள் மனசு புண்படலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு தொய்வு ஏற்படும். அதனால் பேசக்கூடிய பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி மனசில் ஒரு கன்ஃபியூஷன், அதில் சில தவறான முடிவுகளை எடுக்கலாம், சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். அதனால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். நல்ல பண வரவை குறிக்கக்கூடிய தினமாகவும் இது அமைந்திருக்கிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் திருமணம் போன்ற வாய்ப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் வரும். ஆனால் உண்மை எது அப்படின்னு சற்று ஆராய்ந்து பின் உங்கள் முடிவை கூறுங்கள். சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. எந்த ஒரு விஷயமுமே சொல்லப்படும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாகவும் சுலபமாகவும் முடியக்கூடிய அளவில் அது சொல்லப்படும். ஆனால் அதில் பின்னால் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் முன்கூட்டியே அதை தீர்மானித்து நிதானமான முடிவை எடுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப வெற்றி வாய்ப்புகளையும் இணக்கமான சூழ்நிலையும் காண்பிக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிற்சில பிரச்சனைகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் என்பது இன்றியமையாததாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு சரியான முறையில் செயலாற்ற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகும்.